இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 8/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை, விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே பங்குனி மாதத்திலே 25ஆம் நாள். இன்றைக்கு தேய்பிரையில் அஷ்டமி மாலை 5:48 வரை, பின்பு சப்தமி தேதி வந்துவிடும். கேட்டை நட்சத்திரம் காலையில 4:54 வரைக்கும் இருக்கும். பின்பு மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாள். நமக்கு நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், தீய சக்திகள், அது அவங்க கண்ணோம்மல், இவங்க வச்சுட்டானோ சரி செய்வினை, அப்படி இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு நமக்கு. இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் அப்படின்னு பேர். இந்த சஷ்டி விரதத்துல முருகப்பெருமானை அரளிப்பூ கொண்டு நம்ம பூஜை செய்து வழிபடும் போது இந்த துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நம்ம வாழ்விலே பெருகுவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியுடன், இந்த காலையிலே நல்ல நேரம் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், சாயங்காலையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கிறது. ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி, யமகண்டம் 7:30-9, குளிகை நேரம் 10:30-12. வாரசூலம் வடக்கு, பால் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியன் இருக்கிறார். 51 வினாடிகள் இருப்பார். 6:07 சூரியன் உதித்துவிடும். இன்றைக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்கு வருவதனாலே சந்திராஷ்டமும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. சனி, சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் அனைவரும் சேர்ந்து மீன ராசியிலும், சுக்கிரன் மேஷ ராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், ராகு தனித்து கும்பராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. மூல நட்சத்திரம் என்கிறனாலே தனுசு ராசிக்குள்ளர சந்திரனுடைய பயணம். இன்றைய நாளிலுடைய வரியன் என்கிற நாமயோகமும் வணிஜ என்கிற கரணமும் மிக முக்கியமானது. ஆடு மாடு எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள், தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி ரத்தினங்கள்லாம் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் நல்ல நாள் இன்னைக்கு. கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு 6ஆம் இடத்துக்கு சத்ருஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உட்காண்டா பைசா வந்துடும். கொடுத்த பணத்தை வாங்கறதுக்கு, உங்க பக்கம் வழக்குகள் சாதகமாக வருவதற்கு, உங்களுடைய ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, கல்யாண விஷயமாக நல்ல நியூஸ் கிடைப்பதற்கு, குழந்தைகள் விஷயத்திலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருவதற்கு, தொழிலிலும் நல்ல புதிய யோசனைகள் வருவதற்கு, அதுபோல சொத்துக்கள் விஷயத்துல இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன்ல மூலம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்த சஷ்டி விரதமான இந்த நாள்ல முருகனுக்கு நீங்க விரதம் இருந்து காலையிலே ₹1 காயினை வச்சு முடிச்சு சுவாமிகிட்ட வச்சுக்கிட்டு நீங்க உங்க தொழிலெல்லாம் ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு நிறைய வரவுகளை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டீர்கள்னு அர்த்தம். 5, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.